உலக வரலாற்றில் 70 மில்லியன் டாலர்கள் வரை ஏலம் போன மிக விலையுயர்ந்த நகைகள். 70 மில்லியன் டாலர்கள் வரை ஏலம் போன வைரங்கள் உள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா? இதுவரை விற்கப்பட்ட மிகவும் விலையுயர்ந்த நகைகள் இங்கே. இந்த 34.65 காரட் இளஞ்சிவப்பு வைரம் 2013ஆம் ஆண்டு கிறிஸ்டிஸ் நியூயார்க்கால் ஏலத்தில் விடப்பட்டது. ஹைதராபாத்தின் அரச குடும்பத்தில் பூர்வீகமாக இருந்ததால் அதன் விற்பனை ஒரு பெரிய பரம்பரை சர்ச்சையை தூண்டியது. இந்த 24.78 காரட் இளஞ்சிவப்பு வைரத்தை வாங்க லாரன்ஸ் கிராஃப் 2010ஆம் ஆண்டு $46.10 மில்லியன் செலவிட்டார். ஒரு காலத்தில் ஹாரி வின்ஸ்டனின் சேகரிப்பின் ஒரு பகுதியாக இருந்த இது இப்போது கிராஃபின் பெயரையும் மரபையும் கொண்டுள்ளது. 2015ஆம் ஆண்டில் கோடீஸ்வரர் ஜோசப் லாவ் தனது மகள் ஜோசப்பினுக்காக இந்த 12.03 காரட் துடிப்பான நீல வைரத்தை வாங்கினார். இந்த அற்புதமான ரத்தினம் ஜெனீவாவில் சோத்பியில் $48.40 மில்லியன் விலைக்கு ஏலம் போனது. 2018ஆம் ஆண்டில் ஹாரி வின்ஸ்டன் இந்த 18.96 காரட் இளஞ்சிவப்பு வைரத்தை கிறிஸ்டியில் வாங்கினார். முதலில் ஓப்பன்ஹைமர் குடும்பத்திற்குச் சொந்தமான இது இளஞ்சிவப்பு வைரங்களுக்கான அதிகபட்ச ஒரு காரட் விலைக்கான சாதனையை முறியடித்தது. பொருந்தாத இந்த காதணிகள் ஒரு துடிப்பான நீலம், ஒரு அடர் இளஞ்சிவப்பு 2017ஆம் ஆண்டு சோத்பிஸில் $57.40 மில்லியனுக்கு விற்கப்பட்டன. அப்போது ஏலம் விடப்பட்ட மிகவும் விலையுயர்ந்த காதணிகளாக இவை மாறின. இந்த அரிய 14.62 காரட் வைரம் 2016ஆம் ஆண்டு கிறிஸ்டியின் ஜெனீவாவில் $57.50 மில்லியனுக்கு விற்கப்பட்டது. டிபிஸின் சர் பிலிப் ஓப்பன்ஹைமரின் பெயரிடப்பட்ட இது இதுவரை கண்டிராத அரிதான நீலக்கற்களில் ஒன்றாகும். 2017ஆம் ஆண்டில் சோத்பிஸ் ஹாங்காங் நிறுவனம் 59.60 காரட் கொண்ட பிரகாசமான இளஞ்சிவப்பு வைரமான பிங்க் ஸ்டாரை $71.2 மில்லியன் டாலர்களுக்கு ஏலம் எடுத்தது.